ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களோட பிஓசி ஃப்ளிக்ஸ் ஆப் இருக்குது தானே, அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு வழமையாக யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கேட்கும். ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டு எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வைங்க. ஃபேஸ் ஐடியா ஃபேஸ் ஐடியை கொடுத்துட்டு பில் பேமெண்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் தந்திருக்காங்க பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே இதில் நான் இப்போ வந்து மை ஃபேவரட் பில்லர்ஸில் போயிட்டு புதுசாக ஒரு ஏர்டெல் நம்பருக்கு ரீலோட் போட போகிறேன். ஸோ இது நம்பரை வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ப்ளஸ் பட்டனை கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் பாருங்கள், முதலாவது டெல்கோன்னு சொல்லி இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணோன்னே செலக்ட் பில்லர்னு சொல்லி வருது. இப்போ அதில் ஏர்டெல்னு சொல்லி இருக்குது. நான் ஏர்டெல்லை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஏர்டெல் நம்பர் என்னவோ அந்த ஏர்டெல் நம்பரை வந்து இதில் டைப் பண்ணி கொள்ளுங்கள். டைப் பண்ணி போட்டு என்ன நைக் நேமோ அந்த நைக் நேமையும் வந்து நீங்கள் அதில் டைப் பண்ணுங்கள். இப்போ நைக் நேம்னு சொன்னால் இப்போ நீங்கள் ஏர்டெல் சிம் வச்சுக்கலாம், டயலாக் சிம் ஏதாவது சிம் வச்சுருக்கீங்களா, உங்களோட பேரை போட்டு ஏர்டெல் அந்த மாதிரி, இப்போ பேரை போட்டு டயலாக் அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் நைக் நேமை வந்து நீங்கள் கொடுத்துக்கொள்ளலாம். கொடுத்து போட்டு அதில் கீழே பாருங்கள் சேவ் பில்லர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் தந்திருக்காங்க. ஸோ அந்த சேவ் பில்லர்னு சொல்லி அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணினோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பில் வந்து அட் ஆகிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் டன்னாக கொடுங்க. டன்னாக கொடுத்துன்னா அது வந்து கூட மை ஃபேவரட் பில்லர்ஸில் போய்ட்டு அட் ஆகிடும். ஸோ அதுக்கு பிறகு நீங்கள் ஒரே போய்ட்டு நீங்கள் அட் பண்ண வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை. நீங்கள் ஒன் டைம்லேயே போய்ட்டு நீங்கள் ரீலோட் போட்டுக்கொள்ளலாம். இப்போ நான் அதில் பாருங்கள் சேவ் பண்ணியிருக்கேன். அந்த நம்பருக்கு டிக் பண்ணுறேன். டிக் பண்ணோடனே இந்த நம்பர் வந்து ஷோ ஆகுது. அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து இப்போ போட போகிறீங்கன்னு சொல்லி கேட்குது பாருங்கள் அதில் அமௌண்ட்டை. ஸோ நான் வந்து 909 ரீலோட் வந்து நான் ஏர்டெலுக்கு போட போகிறேன். ஸோ அந்த பேக்கேஜ் வந்து போட போகிறேன். ஸோ அதில் அமௌண்ட்டை வந்து டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி போட்டு கண்டினியூன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. கண்டினியூ கொடுத்தோன்னே உங்களை வந்து கன்ஃபார்ம் பண்ண சொல்லி கேட்குது. உங்களோட அமௌண்ட் சரியா, நம்பர் சரியா, நைக் நேம் எல்லாம் சரியானது. ஓகே, கண்டினியூவை கொடுங்க. கண்டினியூவை கொடுத்தோன்னா லோட் ஆகும். லோட் ஆகினோன்னா உங்களோட பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுன்னு சொல்லி உங்களோட மொபைல் நம்பருக்கும் ஒரு மெசேஜ் வந்து வரும். நீங்கள் இதுலேயும் போய்ட்டு உங்களோட போயிட்டான்னு சொல்லி ட்ரான்சாக்ஷனை பார்த்துக்கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் பற்றி நீங்கள் ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸையும் வந்து பார்த்துக்கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு வீடியோவில் சந்திக்கும் போது நன்றி.